வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது பருப்பு பொடி. தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1 கப், பொரிக்கடலை 1 கப். எந்த கப்பால துவரம் பருப்பு எடுத்திருக்கேனோ அதே அளவு தான் பொரிக்கடலை எடுத்திருக்கேன். நான் ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 7 பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். உப்பு, பெருங்காயத்தூள். பேன் சூடாயிடுச்சுங்க. நம்ம எண்ணெய் விடாம முதல்ல வறுத்துக்க போறோம். துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கிங்க. லோ ஃப்ளேம்ல வறுத்தெடுங்க. ஹை ஃப்ளேம் பண்ணவே கூடாது. அப்பதான் எல்லாமே சமநிலையில வறுபடும். துவரம் பருப்பு வறுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாயை சேர்த்துடலாம். வீட்டுல சாதம் மட்டும் இருந்தா போதும். சூடான சாதத்துல கொஞ்சம் நெய்யை விட்டு இந்த பருப்பு பொடியை வச்சு சாப்பிட்டா அவ்வளவு சுவையா சூப்பரா இருக்குங்க. துவரம் பருப்பு வாங்கும்போது ஆயில் இல்லாத மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்பதான் பருப்பு பொடி நல்லா சூப்பரா வரும். இல்லாட்டி அந்த பிசு பிசுப்போட இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்காது. துவரம் பருப்பும் மிளகாயும் வறுபட்டு இருக்கு. இப்ப நம்ம பொரிக்கடலைய சேர்த்துடலாம். இதோட நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். மெதுவா ஒரு 15 நிமிஷமாவது வறுத்துக்கிட்டே இருங்க. இதை பொடியாக்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. பெருங்காயத்தூளை சேர்த்துக்குங்க. நான் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நான் இன்கிரீடியன்ட் சொல்லும் போது இதை மறந்துட்டேன். உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வறுபட்டுருச்சான்னு பார்க்க நம்மளோட கருவேப்பிலை இப்படி உடைச்சு பார்த்தாலும் தெரியும். மிளகாயை இந்த மாதிரி உடைச்சா 2 டக்குன்னு உடையும். நல்லா வறுபட்டுருச்சுங்க எல்லாமே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தட்டில் பரப்பிடுங்க. நல்லா ஆறின பிறகு பொடியாக்கிக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் நைஸாக அரைச்சாச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் இல்லாட்டி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட டேஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். மிக்க நன்றி.